ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக நகை கடனுக்கு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பினதுனால அந்த ரூல்ஸில் பல விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு நகையோட மதிப்பில் 75% தான் கடனாக கொடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு கிளம்பினதுனால 2.5 லட்ச ரூபாய் வரைக்குமான கடனுக்கு ஒரு நகையோட மதிப்பில் 85% கடனாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்குமான கடனுக்கு ஒரு நகையோட மதிப்பில் 80% கடனாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற நகை கடனுக்கு ஒரு நகையோட மதிப்பில் 75% கடனாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு நகையை பேங்க்ல அடகு வைக்கிறப்போ அந்த நகை வாங்கின பில்லை கொடுத்தாதான் கடன் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ரூலையே மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2.5 லட்சத்துக்கு உட்பட்ட நகை கடனுக்கு எந்த விதமான நிபந்தனைகளும் கிடையாது. 2.5 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் வாங்கணும் அப்படின்னா கிரெடிட் வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீட்கப்படாத நகைகளை ஏலம் விடுறப்போ அந்த நகையோட விலையில 90% அடிப்படை விலையா வச்சு தான் ஏலத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் அந்த நகையோடைய சொந்தக்காரருக்கும் அந்த ஏல பணம் பிரிச்சு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது நகை கடனை புதுப்பிக்கிறதுக்கான தடை தான். 12 மாசத்துக்கான நகை கடனோட வட்டியை மட்டும் கட்டி புதுப்பிச்சுக்கலான்ற ரூலை ரிசர்வ் பேங்க் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ரூலை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா நீங்க 12 மாசத்துக்கான வட்டியை மட்டும் கட்டி அந்த நகை கடனை புதுப்பிச்சுக்க முடியும். ரிசர்வ் பேங்கோட கோல்டு லோன் ரூல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.